வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளை அவல் உப்புமா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் இது திக்கான அவல் இல்லை, அதனால் கொஞ்சம் இதை கழுவி மட்டும் எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் நல்லா இதோட சத்தானது, எனக்கு இதுதான் இருக்குது, அதனால் இதில் பண்ணுறேன். இப்போ இந்த அவலை கழுவி மட்டும் எடுத்தால் போதும், தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்துட்டோன்னா போதும், சரியாக ஊறிடும், எடுத்துக்கலாம். அது மாதிரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இப்போ அவலை அது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 இந்த பொடி பண்ணின முந்திரி பருப்பு, ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, இதோட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, அதோட கருவேப்பிலை. இனி வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாம். இந்த உப்புமாக்கு இந்த இஞ்சி இதெல்லாம் போட்டோன்னு அவ்வளோ வாசம். இதில் முந்திரி பருப்பு இல்லைனாலும் செய்யலாம், வேர்க்கடலை போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும், வித்தியாசமான டேஸ்ட்டில். என்றைக்கும் ஒரு போல் நம்ம செய்ய வேண்டாம்ல, என்றைக்காவது ஒரு நாள் மாற்றி இது மாதிரி செய்யுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது ஒரு சத்தான உணவு கூட. வெங்காயம் வதங்கி நல்ல வாசம் வந்ததும் அவல் போட்டு விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும், அவல் சேர்த்துடலாம். அவலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டாலே போதும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். காரம் போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சொட்டு போல் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இனி தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய். இப்போது சூப்பரான சுவையான ஒரு அவல் உப்புமா ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.